Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டே 21 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் வந்திருக்குது. இங்க பாருங்க, இப்போ வந்து நான் சரி எல்லாம் வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு எடிட் பண்றதுக்கு உட்கார்றேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து 16 நிமிஷம் பேசி உங்களுக்கு நான் வந்து எடுத்திருந்தேங்க. அது எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரியல. அது மட்டும் காணும், அதை மட்டும் காணும். சரி அப்புறம் என்ன பண்றது, சரி டக்குன்னு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகைன் எடுத்துட்டு இருக்கேங்க. இனிமே போய் நான் எடிட் பண்ணணுங்க. பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம நேரமா என்னன்னு தெரியலங்க. இவ்வளவு திணற பேசி யோசிச்சு பாருங்களேன். இப்ப வீடியோ எடிட் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்படி பாருங்களேன் என் டைம் போகுதுன்னு. அதான் இப்போ வந்து திருப்பி எடுத்துட்டு இருக்கேங்க. சோ அதாங்க இது என்ன போல ரவக்களி வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரவக்களி வந்து சும்மா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டாலே போதும். ரவை அது ஒரு கூழ் மாதிரி ஆகும். அப்படி கிண்டிட்டே இருக்கும்போது களி மாதிரி ஆகும். தேவையான உப்பு போட்டு நம்ம கிண்டிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். ரவக்களி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளோட சிக்னேச்சர் ரெசிபி மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபியுமே டெல்லி தமிழச்சி ரவக்களின்னு போட்டீங்கன்னாவே வரும், சரிங்களா? பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பேட் கமெண்ட், அதை பத்தி தான் நிறைய வந்து பேசியிருந்து எல்லா சிஸ்டரும் நாங்க இருக்கோம், நீங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல என்ன எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஷன்மூஸா ஏதோ ஒரு நேம் வந்து இருந்தது. அதுக்கு கீழே அதை அக்ரி பண்ற மாதிரி, ஆமா இப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதே ஐடி மாதிரிங்க நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது எனக்குள்ளே வந்து பண்றதுக்காகவே பண்றாங்களான்ற மாதிரிதான் இருக்கும். சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன் வீடியோல என்ன இருக்குது, நீ ஒரு ஃப்ராடு. நான் என்னங்க ஃப்ராட் பண்றேன், வெயிட் லாஸ் பண்றேங்க, நான் இந்த ப்ராடக்ட் விற்கிறேன், அதை வாங்குங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு காசு கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க. எனக்கு அதுதான் சிரிப்பா இருந்துச்சு நினைச்சு பார்க்க. இது ஏதோ என்னை சுத்தி உள்ள ஒரு ஆள் வேணுக்குன்னே என்னோட வளர்ச்சி பிடிக்காம பண்றதுன்றது எல்லாமே தெரியுது. அதான் நிறைய சிஸ்டர் நீங்க முன்னேறிட்டு வரீங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வரும், இதெல்லாம் காதலே எடுத்துக்காதீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தானா சேர்ந்த கூட்டம், நீங்களா இது பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ லவ்லியான வேர்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நமக்கு நல்லது சொல்றதுக்கு வந்து ஆட்கள் இருக்காது சிஸ்டர். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவ்வளோ பேரும் எல்லாருமே அவ்வளோ இதுவும் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுருங்க சிஸ்டர். அவங்களாம் வேற வேலை இல்லாம இதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேங்க, ஒரு வீடியோஸ் பாக்குறோம் அப்படின்னா பிடிக்கல அப்படின்னா இதுக்கு உள்ள வந்து பார்க்கணும், அது வந்து கமெண்ட் போட்டு அவங்கள ஹர்ட் பண்ணணும், என்னென்னமோ இந்த சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த யூடியூப்ல உண்மையாவே சொல்லணும்னா, நான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அதன் மூலமா நான் ஒரு 30K வந்திருக்கேன், 35K மேல வந்திருக்கேன் இது ஃபாலோவர்ஸ். அதை வச்சு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது. அது மூலமா நான் வந்து ஏர்ன் பண்றேன். அதெல்லாமே ஓகே. ஆனா யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், நான் வந்து அந்த லாங் வீடியோ எல்லாம் போடுறதுக்கு டெய்லியும் யாருமே டெய்லியும் வீடியோ எடுத்துலாம் போடவே மாட்டாங்க. ஆனா நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்து அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை, அப்புறம் திருமணத்துக்கு முன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குண்டா இருக்கனால அவாய்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா, இது ஒரு ஈஸியான விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரிதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க. சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்றோம், எங்களை ட்ரெயின் பண்ணுங்க, நீங்க பண்ற மோட்டிவேஷன் எல்லாமே எங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படிலாம் என்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஆனா அது எல்லாமே நான் வந்து பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் வந்து நான் ப்ரொஃபஷனல் ஒரு கோச் கிடையாது சிஸ்டர், அதனால அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நான் சொல்லி நான் வந்து போயிருக்கேன் சிஸ்டர்ஸ், சரிங்களா? இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு நான் வந்து இந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப
ஹார்ட் ஒர்க் போடுறேன் அப்படின்னா நிறைய ஒரு 5-6 ஒரு பேர் அதுல வந்து பயனடைஞ்சா கூட எனக்கு அது சந்தோஷம். அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? அதை வந்து நான் கேரே பண்ணிக்கல. அந்த கமெண்ட்லாம் உண்மையுமே சொல்றேன், எனக்கு அந்த ஒரு ஒரு இது பொருட்டாவே தெரியல. ஏன்னா தப்பு செஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கு பயப்படணும், நம்ம வந்து ஒரு கலங்கணும். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ற நல்ல விஷயங்களுக்கு 1000 பேர் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. அது ஒரு பேர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்கன்னா அது வீம்புக்கு ஒரு இது மாதிரி, இந்த ஒரு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்க. அப்ப அப்படி பண்றவங்களுக்கு நம்ம ஏன் ஹர்ட் ஆகி அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் சொல்லுங்க? இதனால நமக்கு தேவையே கிடையாது. எனக்கு அது அவங்க எனக்கு பொருட்டே கிடையாது. எனக்கு 1000 வேலைகள் இருக்கு. எனக்கு டெய்லி ரொட்டீன் உண்மையாவே சொல்லணும்னா நான் நைட்டு வரைக்கும் இவ்வளவு ஒர்க் பண்ணி இதை வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து பிரயோஜனம் இருக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. 2 months ஒன்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அப்படிதான் இருக்குது. ஆனாலுமே ஒரு ஒரு சிஸ்டர் எனக்கு நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்ணதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் நான் வெயிட் லாஸ் பண்ணனா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை விட நமக்கு வந்து வேற விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க? இதுதான் வந்து நான் சந்தோஷமா நினைக்கிறேன் நானு. ஸோ மற்றபடி நான் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே நான் வந்து நினைச்சது கிடையாது. அதனால நான் வந்து அதை கண்டுக்கிறது கிடையாதுங்க. ஸோ இவங்க இப்படிதான் அப்படின்ட்டு நான் வந்து போயிடுறது. நம்ம வந்து இப்படி சொல்ல 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 அவங்க வந்து வேணுமே வந்து ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அதை இக்னோர் பண்ணிருங்க சிஸ்டர். நிறைய பேர் தான் செய்வீங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, டெலிட் பண்ணி விட்டுருங்க அந்த கமெண்ட் அப்படின்னா. நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தாங்க சிஸ்டர். அது நிறைய அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. வேற என்னமோ இல்லை, நீங்க வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான் சிஸ்டர் இருக்கீங்க. ஸோ அதனால ஒரி பண்ணிக்கிறாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் அது ஃபுல்லா எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து உண்மையா ப்ரீசியஸான ஒரு விஷயம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இது போதும் எனக்கு, சரிங்களா? அதனால நான் வந்து டவுன்லாம் ஆக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து 10 வியூஸ் போகும்போது இதே மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதனால நான் வந்து இது வந்து கண்டுக்க மாட்டேன். ஏன்னா என்னோடது எனக்கு, நான் வந்து என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது எனக்கு அது எப்பவுமே வந்து பிடிக்கும் ஒரு விஷயம். ஸோ அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்தால் நான் அது நல்ல விஷயம் தான். அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாங்க இருக்கோம் சிஸ்டர், நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படி நாங்க இருக்கோம் அப்படின்றது ஒரு வேர்டு வந்து உண்மையாவே அது பெரிய விஷயம் எனக்கு. நாங்க உங்க கூடயே தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ வேர்ட்ஸ். இன்னைக்கு கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே டவுட்ஸை விட என்னை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இருந்தது, என்னை சப்போர்ட் பண்றதுக்கு தான் இருந்தது. உண்மையாவே சந்தோஷமா இருக்குதுங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க போட்ட கமெண்ட்லயும் போயிட்டு நல்லா நிறைய பேர் திட்டிருந்தீங்க. அவ்வளவுதான், விட்டுருவோம். அதை என்ன சொல்றீங்க, அந்த கமெண்ட் இனிமேல் டெலிட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி என்ன சொல்றோம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ராக்கிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் வேற என்ன, தொப்பை குறையிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி அது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது டெய்லி பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம். இன்னொரு வந்து சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், அது வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சு குடிக்கிறது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீரகம் நமக்கு சில டைம் வந்து உப்பிக்கிட்டு இருக்கிறது வந்து கேஸ் பிரச்சனைனால கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம கரெக்டா வந்து ஐடியல் வெயிட் வரும்போது தொப்பையும் சூப்பரா குறையும். ஸோ உடனே தொப்பை குறைஞ்சிருமானா கிடையாது, படிப்படியா தான் குறையும். ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருங்க, உங்களோட வெயிட் லாஸோட சேர்த்து தொப்பையுமே நல்லா குறையும். எனக்கும் அதே பிரச்சனை தான். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சால்ட்டை நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு வயிறுல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சதை வைக்கும், வெயிட் வந்து போடும். அது நமக்கு வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்திருக்கு எனக்கு. அது நிறைய சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நமக்கு இந்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்னை மாதிரி நீங்க வந்து குறைச்சிடலாம், சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. 3 days ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு சிஸ்டர், என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுங்க. சம்டைம் இந்த மாதிரிலாம் அமையும். அந்த டைத்துல வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமையாவது நம்ம வந்து பாத்துக்கணும். இவ்வளவு நாள் குறைச்சதையாவது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதனால அதை கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு ஏத்தாப்புல சாப்பிடுறது. வெயிட் வந்து ஏறாமையாவது பாத்துக்கணும், மெயின்டைன்லயாவது பாத்துக்கணும். அதுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டும் நைட் டின்னரும் லைட்டன் பண்ணிட்டு மதியம் ஃபங்க்ஷன் போறீங்கன்னா அந்த டைத்துல அளவா சாப்பிட்டு ரைஸ் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் இல்லட்டா நான்வெஜ் இருக்குன்னா அதை வந்து அதிகமாகவும் சாப்பிட்டு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சொல்றேன்.
வெயிட் ஏறாமையாவது நம்ம வந்து பாத்துக்கணும். அதுதான் நம்ம கையில இருக்குது. ஸோ அதனால அதுக்கு ஏத்தாப்புல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான். அப்புறம் வந்து ஒன் டேக்கு வந்து ஒன் டே ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபைபர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நீங்க ஃபைபர் இவ்வளவு எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம புரோட்டீன் ஃபைபர்ஸ் நல்லா எடுத்துக்கணும். அதை மட்டும் கன்சிடர் வச்சுக்கோங்க. இந்த கலோரிஸ் எவ்வளவு இதெல்லாமே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு இரிட்டேட்டிங் வரும். 2 days 3 days நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் விட்டுருவோம். ஸோ அதனால நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா பிளேட்டு. ஸோ அது மாதிரி நீங்க வந்து எடுத்து வச்சு சாப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பேட் கமெண்ட்காக ஒரு விஷயம் சொல்றேன் சிஸ்டர். நான் வந்து 2017ல வந்து பாத்தீங்கன்னா நான் 79 கிலோ இருந்தேன். இப்போ வந்து நான் 63ல இருந்தேன். அன்னைக்கு நான் ஏசி பேசி நம்மள வந்து கேரி பண்ணி நக்கல் பண்ணி நம்மள வந்து இது பண்ணவங்க இன்னைக்கு வந்து நீ எப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிஸ்டர். ஸோ இதுதான் பெரிய அவங்களுக்கான ஒரு பதிலடின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால நம்மள ஒருத்தவங்க இப்படி பேசுறாங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. சூப்பர் சிஸ்டர், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாருமே அதை பண்ணுங்க, சரிங்களா? நம்ம வந்து நம்ம சைடு அவங்க பேசுற அளவுக்கு நம்ம ஒரு தவறை வச்சிருக்க கூடாது. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்க ஹஸ்பண்ட் ஏன் சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவரோட ஒர்க் அப்படி. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவருக்காக அவர் காலைல போறான்னா நைட் 9 மணி ஆயிடுங்க, சரியா ஃபாலோ பண்ண முடியாது. சில டைம் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவாரு, ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணுவாரு, ஒரு மாசம்லாம் ஃபாலோ பண்ணிருக்காரு. 5-6 கிலோ குறைப்பாரு. அகைன் ஏதோ ஒரு பிரச்சனை, அவருக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி பிரேக் ஆயிடும். கஷ்டப்பட்டுதான் ஃபாலோ பண்ணுவாரு. ஏன்னா ஆஃபீஸ் அவங்களுக்கு சிட்டிங் ஜாப்புங்க. அதிக நம்ம வீட்டுல ஹெல்த்தியா தான் சமைக்கிறோம் பாக்குறீங்கன்னா, ஆனா அவர் வந்து சாப்பிட்ற பர்சனும் கிடையாது, கம்மியா தான் சாப்பிடுவார். ஆனா சிட்டிங் ஜாப். இது சின்ன பிள்ளையில இருந்தே குண்டா தான் இருக்கிற ஒரு பாடி. சோ அதனால வந்து அவருக்கு அப்படி இருக்குது. நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்கலாம் சொல்லுவீங்க. இதுல என்ன தப்பா இருக்கு சிஸ்டர்? நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு சிலர் ரூடா வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணணும்னே வந்து ஃபர்ஸ்ட் உன் ஹஸ்பண்ட் வந்து குறைக்க சொல்லு, அப்புறம் வந்து அடுத்தவங்களை பேசு அப்படின்னு சொல்ற மத்தியில நீங்க வந்து ஒரு ஹம்பிளா ஒரு சிஸ்டரா நீங்க வந்து சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நானுமே சொல்லிட்டு தான் இருப்பேன் அவரை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு. அவரும் ட்ரை பண்ணுவாரு. ஆனா என்னன்னா சம்டைம் வந்து இந்த மாதிரி பிரேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்காருங்க. அப்படிங்கும்போது நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களை இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்றது. மற்றபடி இப்ப நானே உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லதான் முடியும். ஆனா ஃபுல் மைண்ட் செட் நீங்க செட் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். சோ அதுல வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க புஷ் பண்ணிட்டே இருந்தாலும் அது வந்து இரிட்டேட் தான் ஆகும். சோ அதனால நான் அதை வந்து பண்ண மாட்டேன். அவரு வந்து நீ ஏன் வெயிட் லாஸ் பண்ற, இது போதும் அப்படின்னு என்னைய சொல்ல மாட்டாரு. உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ணு, அதே மாதிரி அவரை நான் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நாங்க வந்து அந்த ஒரு ஃபோர்ஸுக்குள்ள நாங்க வந்து போக மாட்டோம் 2 பேருமே. ஸோ அதான் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர். ஸோ ஆனா குறைக்கணும், நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா குறைச்சு உங்களுக்கு காட்டுவேன் சிஸ்டர், சரிங்களா? ரொம்ப நன்றி சிஸ்டர், நீங்க வந்து தப்பாலாம் சொல்லல, சரிங்களா? நானும் எங்க ஹஸ்பண்டும் வந்து சேர்த்துதான் சிஸ்டர் குறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எடுத்துக்கோங்க. பட்னியை கிடந்துதான் வெயிட் லாஸ் பண்ணணும் கிடையாது. கரெக்டா சத்தானதை சாப்பிட்டு அளவா சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம், ஹேர் க்ரோத்தும் பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் வந்து பொடுகுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்லிருந்தீங்க. பொடுகுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, யாராவது பொடுகுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வீட்லயே பண்ணலான்றத சொல்லுங்க. ஏதாவது ரெமெடிஸ் இருந்துச்சுன்னா அதை நான் நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து சாப்பிடலாம்னு கேட்டீங்க. ஸ்வீட் ஆடடா இல்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாருங்க, அது ஹெல்தியானதா இருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர். ஏன்னா பால் முற்றிலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல பாத்துக்கோங்க. சிக்கன் சோசேஜ்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. சிக்கன் சோசேஜ் சிக்கன் அரைச்சு மிளகுத்தூள்லாம் போட்டு ஃபிளேவர்டா கொடுப்பாங்க. ஸோ அதுதான், சரிங்களா? அது வந்து எல்லா கடைகளுமே இப்போ வந்து கிடைக்குது. ஸோ சம்டைம் இங்க நிறைய நல்லா கிடைக்கும், கபாப் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதனால நாங்க சாப்பிடுறோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.60 சேமா இருக்குது. எனக்கு இதுல மெயின்டைன் பண்ணாலே போதுங்க, இதுக்கப்புறம் குறைச்சா அசிங்கமாயிடும். நிறைய பேர் சிஸ்டர்ஸ் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கையால ஒரு பிளாக் காஃபிங்க. நேற்று கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா இது வந்து 100% வந்து சூஜினா கோதுமையில பண்ணது சரிங்களா, 0 மைதா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து வெயிட் லாஸ் டைப்ல யூஸ் பண்ணலாம். இது என்னடா இந்தியன் ஃபிளாக் டைப்ல இருக்கேன்னு பார்ப்பீங்க. பாஸ்தா வச்சு கேரட்டு குக்கும்பர் வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க அம்மாச்சி வேலை பார்க்குற அந்த மேடமோட பொண்ணுக்கு. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு தெரியாதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் நமக்கும் பாஸ்தாவே வேக வச்சிருந்தாங்களா, ஸோ அதை வச்சு நமக்கும் பாஸ்தா வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கோதுமையில செஞ்ச பாஸ்தா, இல்லை நூடுல்ஸ், மில்லட்ஸ்ல பண்றது, இந்த மாதிரி நூடுல்ஸ், இந்த மாதிரி பாஸ்தா இதெல்லாம் வந்து எப்பயாவது கிரேவிங் இருக்கிற டைம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம், முட்டை இந்த மாதிரி கூட. ஸோ வந்து நல்லா பண்ணிட்டாங்களா. சரி, தம்பிக்கு வந்து பால் வந்து நாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்தா வச்சு பேக் பண்ணி வந்து வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. இங்கே பாருங்களேன், நல்ல மழை வந்து பெஞ்சிருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வேக போடலாம், அந்த பாஸ்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான் வந்து வேக போட்டு ஒரு சைடு பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வெந்துருச்சு. சரி, அதையும் தோலை விரிச்சிட்டு டக்கு அவங்களுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிடலான்ட்டு காஃபியும் போட்டுட்டு அம்மாச்சிக்கு எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம வந்து பாஸ்தா அந்த அவிச்ச முட்டை காம்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அப்புறம் அவிச்ச முட்டை, ஒரு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பாருங்க கொஞ்சமாக பாஸ்தா, அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட், ஒரு அவிச்ச முட்டை, இது மாதிரி பிளேட் ஃபில்லிங்காக எடுத்துக்கும் போது உங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபரும் கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாஸ்தா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அளவாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுக்கணும் சரிங்களா. அதில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. 11 மணி போல் வந்து எப்போவுமே அம்மாச்சிக்கு டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவன் ஸ்கூலுக்கு போயிட்டான், சின்னவன் வந்து விளாண்டுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா உலைக்கு வந்து ஊற வச்சிடலாம் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுரக்காய் வந்து வாங்கினது இருந்தது. ஸோ நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து கூட்டு மாதிரி வந்து ஒரு குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுரக்காய்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, நீர்க்காய். இந்த மாதிரி பருப்போட போட்டு செய்யும்போது ஃபைபர் ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு இதுவாக இருக்கும். துவரம் பருப்பு எடுத்து குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து அந்த குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணிலாம் ஊற்றிட்டு அது கூட சுரக்காவும் நல்லா தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து மசாலாவுக்காக சாம்பார் தூள், அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா சரிங்களா. நான் வெறும் மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் சேர்த்து குக்கரில் வச்சு விட்டுட்டேன் ஒரு 2 விசில் வரட்டும்ட்டு. அதுக்கு இடையில வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய்க்கு எப்பவும் போல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வதங்கினச்சு தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் தேவையான உப்பும் போட்டு நல்லா சுருள வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுவே நார்மல்னா இன்னும் நல்லா எண்ணெய் சேர்ப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்காக எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா தால் பண்ணோம் இல்லையா, அந்த பருப்பு, சுரக்காய் பருப்பு, அதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், பூண்டு தட்டி சேர்த்து கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு ஒரு தாளித்து அதுக்கு ஒரு கொட்டும் கொட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் போட்டு சூப்பராக வந்து சுரக்காய் வந்து தால் மாதிரி ரெடி ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் ஆன் பண்ணி விட்டுட்டு சரி மிஷினில் துணியை போட்டு வந்துடலாம் அதையும் சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாதம், அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் கூட்டு பண்ணியிருந்தோம்ல, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு வந்து நேற்று நம்ம கேப்பக்கூழ் கிண்ணோம் இல்லையா, அந்த கேப்பக்கூழ் இருந்தது. முதல் நாள் வச்சு கேப்பக்கூழ் கிண்டி நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கேப்பக்கூழ் வந்து அந்த கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சுரக்காய் கூட்டு, அப்புறம் கத்திரிக்காய் பொரியல், ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறமா ஒரு குழம்புல போட்ட மீன் அம்மாச்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வச்சு ஃபில்லிங்காக நான் வந்து மதியம் லஞ்சு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு. முன்னாடி பிள்ளைங்களுக்கும் சாப்பாடுலாம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 மணி ஆயிடுச்சு. கவனை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டுடலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்நாக்ஸ், இதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது. ஸோ பச்சைக்கடலை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வறுத்தோ இல்லை அவிச்சோ கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா, அவ்வளோதான் அளவு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா மட்டும் எடுங்க சரிங்களா.
அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து டெய்லி வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ அதை வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டியூஷன் முடிஞ்சிருச்சு, வரையும் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி டின்னருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சப்பாத்தி மாவு செய்யலாம். கூட்டு பண்ணியிருக்கோம்ல, தால் மாதிரி பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி கூட இந்த மாதிரி தால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு. எப்படி சப்பாத்தி மாவு செய்வேன் அப்படின்னா, கோதுமை மாவு, உப்பு, அது கூட வந்து வெது வெதுப்பான தண்ணியை வச்சு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் நமக்கு சப்பாத்தி. ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவு நல்லா பைண்ட் ஆகணும் இந்த அளவுக்கு. ஸோ அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்தேன். அதுதான் டிலீட் ஆகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து தூங்க போகும்போது எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து சரி நம்ம டின்னர் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எண்ணெயே ஊற்றாமல் ஒரு பெரிய சப்பாத்தியை போட்டுக்கிட்டேன் சரிங்களா. அதில் கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியலும் அந்த சுரக்காய் கூட்டும் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டேன் நான் டின்னரு. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் 2 பேரும் வந்து போய் கீரை துறக்கிறதுக்கு என்னமா விட்றாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் சரி தாலெல்லாம் சூடு பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டாங்க. அப்புறமா வந்து கையோட பழத்தை எல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 நம்ம வந்து டின்னர் முடிக்கணும். அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி மட்டும் குடிங்க சரிங்களா. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம்.